ஹாய் ஆர்மீஸ், இன்னைக்கு வந்து ஹீ இஸ் மை ஐடலோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்களும் ஜேக்கியும் க்ளோஸாக வந்து நின்றுட்டு இருந்திருப்பீங்க. 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டு இருந்திருக்கோம். இதோடு தான் நம்ம லாஸ்ட் பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணோம். ப்ரெசன்ட் சீன் 2 பேரும் வந்து க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் வந்து உங்களுக்கு ஃபோன் வருது. டக்குனுமே 2 பேருமே தள்ளி வந்துடுறீங்க. நீங்கள் வந்து ஃபோன் காலர் ஐடி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அண்ணன் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அவர் உங்களை வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுண்ணே என்ன விஷயம், எங்கே இருக்க ஒயன்? இங்கே தான் ஃப்ரெண்டோட கடையில் இருக்கேனே, என்னாச்சு, ஏன் பொய் சொல்லாத ஒயன், எங்கே போயிருக்க? கடையில் தானே இருக்கேன், இரு நான் கால் பண்ணுறேன், கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. அப்போல ஜேகே, சரி உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பொய் சொல்லலாம் வந்து கற்றுக்கிட்ட, சரி எப்போ வந்து சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்களா, புரியலையே. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் என்னைய கூப்பிட்டீங்க உங்கள் பாடி கார்ட்டை சொல்லி, என்கிட்ட பேசணும் நீங்கள் தான் சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்லலையே, என்னட்ட கேட்குறீங்க? ஓ ஆமால, சரி என்ன பேசணும் சொல்லுங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ பேசிகிட்ருக்கீங்க. அது நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, என் கண்ணு முன்னாடி வந்துடாத, வந்தால் நீயே போகணுன்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன்னு. ஆமாம் சொன்னீங்க, அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் உங்கள் ஷோன்னு எனக்கு தெரியாது, எங்கள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தானே. ஓ அப்படியா, இதை நான் என் வழியில் போஸ்ட்ரு இதெல்லாம் பார்த்து உனக்கு தெரியலையா? நீ நினச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ட அடம் பிடிச்சிட்டு நீ வெளியிலே வந்து கிளம்பி போயிருக்கலாம். நீ என்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்டில் வந்து கையை வச்சுட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்புறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. என்ன ஜெக்கி பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்துட்டே என்ன பண்ணுறது, சும்மாவே நம்மளை பற்றி எவ்வளோ ரூமர் போயிட்டுருக்குன்னு தெரியும்ல, கையை விடுங்க. இங்கெல்லாம் இந்த ரூம்பை யாரும் என்னை தாண்டிலாம் உள்ளே வர மாட்டாங்க, சொல்லிட்டு போ. என்ன சொல்லிட்டு போக, உனக்கு கொஞ்சம் கூடவா எதுவும் தோணலை? என்ன தோணலை, என்ன பேசுகிறீங்க ஜேகே? சம்திங் தோணலையா? என்ன சம்திங் தோணலையா? என் ஃப்ரெண்டு வெளியில் போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாளுங்க, கடைசியில் பார்த்தா அது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடுச்சு. சரி டிக்கெட் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்தேன். நீங்கள் உங்கள் பாடி கார்ட்டை சொல்லி என்னை கூப்பிட சொன்னீங்க, ஸோ அதனால் நான் வந்தேன். நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் என்னமோ பேசுகிறீங்க. எனக்கு லேட் ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க, நான் போகிறேன், என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து கையை வந்து எடுக்க பார்க்குறீங்க. அவருக்கு வந்து உங்களை விட மனசே வந்து வரல. அப்போல ஒரு பொண்ணு வந்து உள்ளே என்ட்ரி ஆகுற அந்த ரூமில். அந்த பொண்ணு ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணி, ஐயோ ஜேகே பர்ஃபார்மன்ஸில் பிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணுறா. உங்களுக்கு ஷாக்கு, ஜேகேக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகுது. அவர் மனசுக்குள்ளே, அப்படி சனியும் பிடிச்சவளை சொதப்பி விட்டுட்டியே, இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உங்கள் கையையும் வந்து விடலை, அந்த பொண்ணையுமே வந்து தள்ளி போகவில்லை. நீங்கள் டக்குன்னு கையை அப்படியே வந்து உதறிட்டீங்க. அவர் அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, அவள் தான் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காள்ல அப்படின்ட்டு வந்து மொனன்ட்டு வந்து சொல்கிறாரு. அவள் திரும்பி பார்த்து, இந்த பொண்ணை நான் எங்கேயோல பார்த்துருக்கேன், லைவ் இஷ்யூவில் வந்து அந்த பொண்ணு தானே, அதுக்கப்புறம் இந்த தேட்ரு, ஆமாம் இவ கூட என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கோட கசின் தான். அவளுக்கு வந்து ஜேகே மேலே, நம்ம ஜேகேக்கு மேலே யாருக்கு தாங்க வந்து க்ரஷ் லவ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரு க்ரஷ் வந்து இருக்குது. க்ரஷ் அது லவ்னு கூட சொல்லலாம். பட் ஜேகேக்கு வந்து அது தெரியும். ஸோ அதனால் அவகிட்டேருந்து தள்ளி தான் வந்து இருப்பார். பட் இவ வந்து ஒரு ஆர்வக்கோளாறு, அந்த விஷயத்தில் வந்து ஆர்வக்கோளாறு பண்ணி ஹக் பண்ணுறது, யார் நின்னாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பா. பட் அவர் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் ஹக் பண்ணுற வேலை, அப்புறம் வந்து பக்கத்தில் உரசி நிற்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏன்னா ஒன்றுனா 2 போடும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. அவள் வேணுக்குன்னு உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை பார்த்துருவா, நீங்கள் நிற்கிறீங்க, அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சிருக்காரு, அது எல்லாமே அவர் நோட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் உஷாராயிருவீங்களோ அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பா. நீங்கள்
சரி ஜேகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறீங்க. அப்போ ஜேகே தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஏண்டி உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் பர்ஸ்னலாக நிறையா பேசுவேன் சரியா, டேரக்டர்ஸ்கிட்ட பேசுவேன், மேனேஜர்கிட்ட பேசுவேன், அப்புறம் என் கூட நடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிக்கிற வேலை, பக்கத்தில் உரசி நிற்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொன்னனா இல்லையா? என்னடா எவ்வளோ ஒருத்திக்காக என்னை இப்படி திட்டுற? என்னது எவ்வளோ ஒருத்தியா? அவள் ஏன் ஒய்யன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அவளுக்கு வந்து கட்டுப்பாகுது. என்னது ஓ ஒய்யனா? என்ன சரியில்லையே. இங்கே பாரு, உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சரியா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், யாரை கேட்டு நீ முதல்ல இங்கே வந்த? அந்த பாடி கார்டை சொல்லணும். நான் அவன்கிட்ட நல்லா தான் சொன்னேன், எவளையும் உள்ளே விடாது, யாரையும் உள்ளே விடாது, நான் பர்சனலாக பேசிகிட்டு இருப்பேன் அவன்கிட்டன்னு. உன்னை எப்படி விட்டான்? ஸோ போச்சு. ஏன் என்ன நினச்சாலோ தெரியல. இப்போதான் அவள் என் சைடு மடங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கைகூடி வர்ற நேரத்தில் இப்படி பண்ணிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியில் வந்து போயிடுறீங்க அந்த இடத்த விட்டு. உங்களுக்கு அந்த மைண்ட்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. ஜேகே வந்து ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணது, அந்த கசின் பொண்ணு வந்து ஹக் பண்ணது உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்போல உங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து இதை சொல்கிறீங்க. அப்போல அவள் இன்னும் உங்களை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று சொல்கிறா. ஆமாம் வச்சி, இங்கே பாரு, அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர். அவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் க்ரஷ் வந்து இருந்தாலும் அவர் நிறைய பேரோட நடிப்பார். ரொமான்டிக் சீன்லாம் நீயும் முன்னாடி பார்த்துருக்கியா இல்லையா? கிஸ் சீனு எல்லாமே வரதான் செய்யும். அவர் எத்தனையோ பொண்ணு முன்னாடி டேட்டிங் கூட பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியுமா என்ன? ஸோ வெளியில் என்ன சொல்லிகிட்டா இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவர் டேட்டிங் பண்ணுற பொண்ணாக கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. இதை கேட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து குழம்பிடுறீங்க. உங்களுக்கு வந்து தெரியாது அது வந்து ஜேகேவோட கசின் அப்படின்ட்டு வந்து தெரியாது. நீங்கள் அவள் சொல்கிறத கேட்டு ஒருவேளை டேட்டிங் பண்ணுறாரோ, சும்மா வந்து அவரோட ஐடியல் டைப்பில் நம்ம இருக்கனால நம்ம மேலே ஒரு க்ரஷ்னால் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ, நம்ம வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ் மேலே தேவையில்லாத ஒரு ஆசையை வளர்க்குறோமோ, ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து மைண்ட் வந்து குழம்பிடுச்சு. அங்கே நடந்த விஷயம், உங்கள் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிட்டீங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறீங்க. ஜேகேக்கு இங்கே அதுக்கு மேலே மைண்ட் ப்ரெஷர் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன அவரை நினச்சிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து இதை நினச்ச அவ்வளோக்கா மைண்ட் பண்ணிக்கல. பிகாஸ் அவர் ஒரு ஆக்டர்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும், காமன் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இன்னும் வந்து ஜேகிட்ட சொல்லலைல்ல உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி, அதனால் இதை சொல்லாமல் அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க. அப்போல வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலர் ஐடியை பக்கம் ஃபோன் பண்ணுறாரே. நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஹலோ அப்படின்ட்டுன்னு கத்திட்டு, ஒருவேளை அவங்க வீட்டில் எவனும் ஃபோன் எடுத்துருப்பானோ அப்படின்ட்டு வந்து கட் பண்ண போகிறாரு. நீங்கள் ஹலோ சொல்லுங்கள். ஒய்யே நீ தானா? நான் கூட உங்கள் வீட்டில் யாரோன்னு நினச்சேன். நான் தான். சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்ன பண்ணுற? வீட்டுக்கு போயிட்டியா சேஃபா? சும்மா தான் இருக்கேன். அப்போயே வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லையே, நல்லா தானே பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அது இல்லை, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு வந்து நீ கூப்பிட்டு பேசிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டுனா நீ பாட்டு தட்டி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆமாம், நீங்கள் வந்து பர்சனலாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த இடத்துல நான் எப்படிங்க இருக்க முடியும்? என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? அடச்சி, அவன் என் கசினு. இங்கே பாருங்கள், உருட்டுகள் பல விதம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உருட்டுனதெல்லாம் நான் நம்ப முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை பேர் டேட்டிங் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாமல் இருக்குமா? ஓ மேடம், வந்து இப்போ இனி அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஓ சரிங்க, நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க. ஆனால் நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், நான் டேட்டிங்லாம் யாரையும் பண்ணலை. ஓ அப்போது அவங்கள லவ் பண்ணுறீங்களா அந்த பொண்ணை? அச்சோ, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 6-7 மாதமாக சுற்றிட்டு தான் இருக்கேன். பட் என்ன உஷார் தான் ஆக மாட்றா. இன்றைக்கி கூட கேட்டேன் சம்திங் இருக்கான்னு. பட் அவள் நத்திங்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து உங்களுக்கு புரியுது அவர் நம்மளை தான் வந்து சொல்கிறாருன்னு. நீங்கள் சரி நீங்கள் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் கரியரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நான் வைக்கட்டா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஹே இரு இங்கே பாரு, எனக்கு கிடைக்கிற சின்ன டைம், அந்த பிரேக் டயத்தில் கூட எங்கள் அம்மாவுக்கு கூட நான் கால் பண்ணி பேசினதில்லை. ஸோ உனக்கு இவ்வளோ குட்டிக்கும் டைம் கிடச்சிருக்கே, என் டார்லிங்கிட்ட பேசணுமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி கட் பண்ண போகிற. என்னது டார்லிங்கா? இங்கே பாருங்க, நீங்கள் பாட்டு உங்கள் மனசில் ஒரு கோட்டே கட்டி ஒரு குடும்பத்தையே உள்ளே நுழைச்சிடாதீங்க சரிங்களா? கோட்டையெல்லாம் கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. சும்மா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா சரி உங்கள் பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பர்ஃபார்மன்ஸை நான் அட்டென்ட் பண்ணனே. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பெருசாக டார்லிங் அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்கன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அவர் சரி டென்ஷன் ஆகாத, சரி எப்படியோ நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் கண்ணு முன்னாடி வந்துடாத ஏன் வந்தால் உன்னை விடவே மாட்டேன்னு சொன்னேன். ஸோ நீ அதை ஞாபகத்தில் வச்சுருந்த கூட நீ வராமல் இருந்திருக்கலாம். ஏன் லைவில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீ அதில் கூட அந்த பர்ஃபார்மன்ஸில் அந்த சாங்கை வந்து கேட்டிருக்கலாம். ஏதோ நீயும் வந்து உருட்டுகள் பலவிதம் ஒய்யன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் மண்டையிலே அடிச்சுக்கிறீங்க, ஐயோ இவர்கிட்ட எப்படி தான் நான் பேசி ஜெயிக்கிறது அப்படின்னு. அப்போலாம் உங்கள் ரூம் டோரை வந்து யாரோ வந்து தட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா வந்து நிற்கிறாரு. என்னப்பா எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காலையில் வெளியில் போனியே அதான் இன்னும் வரலையோன்னு நினச்சேன். சரி நீ உள்ளே யார்ட்டையும் பேசிகிட்ருக்கியா அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. உங்களுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது, ஐயோ வாசன் கேட்டிருப்பாரோ அப்படின்னு. நீங்கள் இல்லைப்பா என் ஃப்ரெண்டு ஓ சரிம்மா நீ பேசு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி பேசிகிட்டே உங்கள் அப்பா வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பேர ஜேகே யார், என் மாமனாரா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் நல்லா பேச தெரியுது உங்களுக்கு, சரி நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அப்போது அப்புறம் பேசுவியா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஹலோ ஒயன் மேடம், உங்களை தான் கேட்குறோம், அப்புறம் பேசுவீங்களா? சரிங்க, அப்புறம் நீங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் கால் பண்ணுங்கங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டுறீங்க. அவர் வந்து உங்களை நினச்சி வந்து குதிக்கிறாரு. ஷூட்டிங் பிளேஸே வந்து கலகலன்னு இருக்குது. ஸோ அவர் வந்து ஜாலியாக கத்திட்டு சிரிச்சிட்டு வந்து இருக்கார். ஸோ நல்லாவுமே ஆக்ட் பண்ணுறாரு. அவர் அதே சந்தோஷத்தோடு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட எக்ஸைட்டடாக இதை பற்றி வந்து சொல்கிறாரு. நடந்தது இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸில் அவங்கள பார்த்தது, ஸோ இதை பற்றிலாம் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க பையனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. எப்போதுமே சிரிச்சிட்டே இருக்க மூஞ்சி வந்து கொஞ்ச நாள் அவங்களால வந்து கொஞ்சம் சேடாகவே இருந்துச்சு. இப்போ அது பழைய சந்தோஷம் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து உங்களையும் ஜேகேயுமே எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை. ஸோ இப்படி வந்து கொஞ்ச நாள் வந்து போகுது. ஜேகே அடிக்கடி உங்கள்கிட்ட கால் வந்து பேசுவார். நீங்கள் நார்மலாக அவர் கூட வந்து ஒரு மிங்கலாக வந்து ஆயிட்டீங்க. ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் டாக் வந்து போகுது. உங்கள் அண்ணன் வந்து சொல்கிறாரு, சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வந்து வச்சுருவோம், காலம் வந்து கெட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு வந்து மேரேஜ் டாக் வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. பட் இது உங்கள் அப்பா வந்து அவ்வளோவா வந்து பேசலை. பிகாஸ் உங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இதை பற்றி எதுவுமே பேசாமல் வந்து இருக்கார். பட் வந்து உங்கள் அண்ணன் வந்து புரோக்கர் வச்சு வந்து மாப்பிள்ளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து தெரியல. பிகாஸ் மனசு ஃபுல்லாக வந்து நம்ம ஜேகே வந்து இருக்கார். எப்படி இன்னொருத்தனை வந்து கல்யாணம் பண்ண முடியும்? அதுக்கும் வந்து ஜேகே விடணுமே. நீங்கள் வந்து வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியும் அதுலேயும் ஏதாவது கொலாப்ஸ் நடந்துடும். வந்து
ஃபேமிலி அவமானப்படணுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பல யோசனை வந்து போகுது. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஜேகே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ட் பண்ணலை. பிகாஸ் நீங்கள் வந்து மைண்ட் அப்செட்டில் வந்து இருந்திருப்பீங்க அந்த மேரேஜ் டாக்னால். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த காலை வந்து அட்டன் பண்ணலை. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இன்னொரு கால் வந்து வருது. அது நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள் ஜேகே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. என்ன ஒயன் உங்கள் வீட்டில் என்னமோ கலவரம் ஆகுது போல் உங்கள் மேரேஜை பற்றி அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஏதாச்சும் பேசுவேன். நீ வீட்டில் என்ன சொன்ன இதை பற்றி? எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க. அது வந்து ஜங்குக் நான் எதுவுமே சொல்லலை. வீட்டில் அண்ணனாக தான் பேசிகிட்ருக்கான். அப்பாவும் இதை பற்றி வந்து பேசலை. சரி ஒயன், சரி என் முடிவு என்ன? நீ இது வரைக்கும் நான் உன் வாயிலேருந்து அந்த 3 வார்த்தையை கேட்கவே இல்லையே. அது வந்து சரி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கோவப்படாமல் கேளுங்க. எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். இங்கே பாரு ஒயன், நான் இருங்க ஜேகே ப்ளீஸ், நான் சொல்ல வரது கேளுங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர். உங்களுக்கு பெரிய ஒரு இதுவே இருக்குது. ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. பட் என்கிட்ட அப்படி இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. ஆனால் எனக்கு புரியுது, உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து புரியுது. என் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் உண்மையானது தான். ஆனால் இது உங்கள் ஆர்மிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இங்கே பாரு ஒயன், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி ஆர்மிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் என் வீட்டில் என்ன சொல்கிறது? அதான் நான் சொல்கிறேன்ல, வீட்டில் நான் வந்து பேசுகிறேன், அம்மா வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, அப்பா பேசுவாங்க. அப்புறம் என்ன? நான் என்னை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது ஒயன், ப்ளீஸ். எனக்கு அது புரியுது ஜேகே. ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களாங்கிறது தெரியல. அப்பா ஒத்துக்கிட்டாலும் அண்ணன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். அவள் உங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கான் தெரியுமா? சரி நடந்ததுக்கெலாம் நான் சாரி கேட்குறேன். பட் நடந்ததுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை. நான் ஒன்றும் பிளான் பண்ணி நான் பண்ணல. அது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். சரி அதனால உங்கள் இமேஜ் போயிடுச்சு தான், உங்கள் ஃபேமிலியோட மானம் இதெல்லாம் போச்சு தான். பட் இந்த மேரேஜ் அது சரி பண்ணிடுவோம். ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது? இதான் உங்கள் கடைசி முடிவா ஜங்குக்? ஆமாம், என் முடிவு இது எப்போதுமே மாறாது. என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நீ மட்டும்தான். ப்ளீஸ் கொஞ்சம் யோசித்து முடிவிடு. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. இங்கிட்ட உங்கள் அண்ணன் வேறு வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்துட்ருக்கான். இங்கிட்ட கிறிஷ் வேறு உங்களை அடிக்கடி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகேயுமே விட முடியல. நீங்கள் அப்படியே மண்டையை பிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜேகேக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கிட்ட வந்து மண்டை வந்து பிச்சுக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக வந்து அவள் நமக்கு தான், நம்மளை விட்டு போக மாட்டா, அவள் மனசு ஃபுல்லாக நம்ம தான் வந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து அவர் வந்து இருக்கார். ஓகேடா அம்மீஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா, பை பை, லவ் யூ.